உயிர் இருக்கிற வரைக்கும் சிவனுக்கு பூஜை செய்வோம்னு சொல்றாங்க. அதை கேட்ட மன்னர் மிகவும் கோபத்தோட சிவன் 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 அப்படி சொல்லியே உங்களோட உயிரை இப்ப இழக்க போறீங்க, அந்த சிவனே வந்தாலும் உங்களை இப்ப காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி முடிக்க, அப்போ அந்த இடத்துல பலத்த காத்தோட புகை சூழ ஆரம்பிக்குது. அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன நடக்குது, திடீர்னு சூழ்நிலை மாறுது அப்படின்னு பாக்குறாங்க. காற்றும் புகையெல்லாம் அடங்கிய பிறகு அந்த இடத்துல பார்த்தா சிவபெருமான் நிக்கிறாரு. அவரை பார்த்ததும் சிவபக்தர்கள் ஹர ஹர மகாதேவான்னு ஆனந்தமா முழக்கமிடுறாங்க. மன்னர் சிவபெருமான பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து அதிர்ந்து போறாரு. மன்னர் மனசுல பயம் இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் வீர வசனம் பேசியாச்சு, இப்ப பின் வாங்கினா எல்லாரும் இழிவுபடுத்தி பேசிடுவாங்கன்னு நினைச்சு வீம்புக்குன்னு சிவபெருமான எதுக்குறாரு. மன்னர் மனசுல பயம் இருந்தாலும் சிவபெருமான பார்த்து இது என்னோட நாடு, கடவுளுக்கு பூஜை செய்யவும் கடவுள்னு சொல்லி யார் வந்தாலும் அவங்களுக்கு இங்க இடம் இல்ல, நீங்க எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி அப்படியே போயிடுங்க, இல்லைன்னா அசிங்கப்பட்டு தான் போவீங்கன்னு மிகவும் அகம்பாவத்துல பேசுறாரு மன்னர். தன்னோட கணவன் அவமரியாதை செய்யறத கைலாயத்தில் இருந்த பார்வதி தேவி உணர்றாங்க. மிகவும் உக்கிரத்தோடு